ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச். இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து செயின் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் லாங்காக அந்த செயினை நம்ம என்ன பண்ணுறோம், போட்டுட்டு அதில் ஒரு குட்டி செயின் போட்டு அந்த ரெண்டு செயினுக்கு இடையில என்னது இன்னொரு செயின் எடுக்கிறோம். பாருங்கள், ஒரு செயின் போடுறோம், அது லாக் பண்ணது ஒரு குட்டி செயின் போடுறோம். அப்புறம் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் போட்டு அதை எடுக்கிறோம். அதில் ஒரு முடிப்பு மாதிரி வருது பாருங்கள், அதுதான் அதனோட ஹைலைட்ரு, அழகே அதுதான். அடுத்தது பாருங்கள், ஒரு செயின் போடுறோம், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறோம், பேக்கில் திருப்பி அந்த செயினுக்கு இடையில ஒரு செயின் போட்டு எடுக்கிறோம். பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு செயின் போடுறோம், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறோம், அப்புறம் பேக் சைடு ஒரு செயின், அந்த ரெண்டு செயினுக்கு இடையில ஒரு செயின் போடுறோம். பார்த்திங்கன்னா ஒரு முடிப்பு மாதிரி வருது பார்த்திங்களா, அதுதான். ஒரு செயின் போடுறோம், பக்கத்தில் ஒரு லாக் செயின் போடுறோம், பேக்கில் வந்து ஒரு ரெண்டுக்கு இடையில ஒரு செயின் போட்டு எடுக்கிறோம். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ வந்து சுடிதார் இல்லைன்னா குர்தீஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நெக்கில் வந்து இந்த செயின் டிசைன் வந்து நம்ம போடலாம். சுற்றி பாருங்கள், செயின் போடுறோம், குட்டி லாக் போடுறோம், பின்ன பேக்கில் கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு திருப்புறோம். செயின் போடுறோம், குட்டி லாக் போட்டு பேக்கில் செயின் கொண்டு வந்து திருப்புறோம். அப்புறமா ஒரு செயின் போடுறோம், அதில் வந்து பேக்கில் ஒரு செயின் கொண்டு வந்து அப்புறம் வந்து நம்ம அதில் எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம். இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சில் வந்து டைப் 1. டைப் 2 இருக்குது. அந்த டைப் 2 எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். டைப் 2 வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம வந்து பீடு வச்சு நம்ம அதில் பண்ண போகிறோம். அதுதான் டைப் 2. எப்படி பீடு வச்சு நம்ம பண்ணுறோன்னு இந்த பார்த்திங்கன்னா தெரியும், அந்த முடிப்பு மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹைலைட்டாக லுக்காக தெரியும். இது ப்ளவுஸில் வந்து நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கும். ப்ளவுஸில் இப்போ வந்து லைன் ஆர்ட் நம்ம வந்து சுகர் பீடெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த பிளேஸில் வந்து பண்ணணும். அப்கமிங் கிளாஸில் வந்து நான் வந்து எப்படி ப்ளவுஸில் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் போடுவேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டைப் 2 நம்ம படிக்கிறோம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் போடுறோம், சேம் இதே போல் தான் லாக் போடுறோம், பேக்கில் செயின் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீடு நம்ம எடுக்கிறோம். சுகர் பீடு எடுக்கிறோம். எப்படி சுகர் பீட் லோட் பண்ணணும்னா, இந்த மாதிரி உள்ளாடி இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சிருக்கணும். கையில் பிடிக்காமல் இருந்தால் அது போயிடும். அதுக்கப்புறம் சுகர் பீடை வந்து எப்படி இது பண்ணணுன்னா, இந்த மாதிரி புஷ் பண்ணி விடணும். நம்ம வந்து நூலில் வந்து நீடில் கொடுத்துட்டு புஷ் பண்ணி விடணும். அடுத்து காமிச்சு தரேன். செயின் போட்டு நம்ம செயின் எடுக்கிறோம், பேக்கில் செயின் கொடுக்குறோம், கொடுத்துட்டு இப்போ வந்து சுகர் பீட் எடுக்கிறோம். சுகர் பீட் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த கை வச்சு இப்படி லோட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும். பிடிச்சிட்டு நீடில் நூலில் வந்து கொடுத்துட்டு இதை வந்து புஷ் பண்ணி நம்ம விடுறோம். இவ்வளவுதான். இது நீங்கள் சுகர் பீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். அப்புறம் நீடில் பார்த்திங்கன்னா தெரியும், போடுறோம், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். செயின் போடும், பக்கத்தில் ஒரு செயின் போடியும், பேக்கில் செயின் எடுக்கும், சுகர் பீடு எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஓட்டையிலே இந்த இது நீடில் கொடுத்து இந்த மாதிரி கையை இப்படி பிடிச்சிட்டு எடுக்கிறோம். எடுத்து நூலில் வந்து நீடில் கொடுத்துட்டு புஷ் பண்ணி விடுறோம். இவ்வளவு தான். அது பக்கத்தில்
அதுக்கப்புறம் இந்த கீழே அடியில் உள்ள நூலை பிடிச்சிட்டு அது பக்கத்திலே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். கீழே விடுறோம், செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டி செயின் போட்டு சுகர் பீட் லோட் பண்ணுறோம். கையில் எப்படி பிடிச்சிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடில் ஹோல்டு பண்ணிவிட்டு அதை எப்படி புஷ் பண்ணி விடுறேன்னு பார்த்துடுங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணி அதில் விடணும். இவ்வளவு தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன்னா அந்த பீடு அங்கே இங்கேயும் போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் ஸ்டிச் கொடுக்குறோம். பேக்கில் கொண்டு ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் சுகர் பீடு எடுக்கிறோம். லோட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். லோட் பண்ணுறோம், புஷ் பண்ணி விடுறோம். இவ்வளவு தான். அப்புறம் ஃபைனலாக நம்ம எண்டு நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிசைன் எப்படி போடலாம். இதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த கலரில் நம்ம சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீட், இந்த ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பேக் செயின் ஸ்டிச்சுக்கு. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சு இது நான் திலகம் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இதை தவிர நீங்கள் எதில் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நெக்குக்கு டிசைன்ஸில் பேக்கில் ட்ராப் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் பண்ணலாம், இல்லைன்னா ஜரி த்ரெட். ஏன் நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன்னா, சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண ஜரி த்ரெட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கீழேருந்து கொண்டு வராமல் மேலேருந்து நம்ம ஸ்டிச்சஸை எடுக்கிறோம். சுகர் பீட் இப்படி பக்கத்தில் வைக்கக்கூடாது. நம்ம ஏன் நான் சொல்லிடுறேன்னா இந்த மாதிரி வரும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. இல்லை ஒரு சின்ன பாக்ஸ் இல்லைன்னா சுகர் பீட் வைக்கிறதுக்கே ஒரு இது உண்டு. அது என்கிட்ட இல்லை, அதனால நான் காமிச்சு தரப்பேன். நான் வைக்கிறது ஒரு குட்டி பாக்ஸில் தான் நான் வச்சுருப்பேன். இது நான் இந்த மாதிரி சிந்துன்னு உள்ளதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருந்து லோட் பண்ணுறேன். லோட் பண்ணி எப்படி லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கல்ல. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுத்தாச்சு. இப்படி வச்சா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சுகர் பீட் வைக்கிற பாக்ஸ் நான் அடுத்து சுகர் பீட் லோட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். செயின் கொண்டு வரோம். அடுத்த செயினில் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு பேக்கில் கொண்டு போய் ஒரு செயின் கொடுத்து திரும்பவும் இழுக்கிறோம். இழுத்துட்டு இப்போது அடுத்த ஒரு ஸ்டிச் இந்த சுகர் பீட் லோட் பண்ணி நம்ம புஷ் பண்ணி அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். கொடுத்து நம்ம எடுக்கிறோம். அப்புறம் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். செயின் போட்டு லாக் ஸ்டிச் கொடுத்து பேக்கில் கொண்டு வரோம். பேக்கில் ரெண்டு செயினுக்கு இடையில் ரெண்டு ஸ்டிச் கொடுக்குறோம். அடுத்தது சுகர் பீட் லோட் பண்ணி சுகர் பீட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணுறோம்.
லாக் ஸ்டிச்சு பண்ணுறோம். லோடிங் கொடுக்குறோம். பேக்கில் செயின் கொடுத்து சுகர் பீட் எடுத்து லோட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து கொடுக்குறோம். லாக் கொடுக்குறோம் தொடர்ந்து. அப்புறம் பேக்கில் ஸ்டிச்சு கொடுக்குறோம். அப்புறம் வந்து பீடு கொடுத்து நம்ம லாக் பண்ணுறோம். லோட் பண்ணுறோம். பேக்கில் செயின் கொடுக்குறோம். பண்ணுறோம். செயின் கொடுத்து பேக்கில் ஒரு செயின் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். செயின் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் லோட் பண்ணி சுகர் பீடை கொடுத்துட்டு ஒரு பக்கத்தில் லாக் கொடுத்து எடுக்கிறேன். செயின் வந்து இதுவாகிட்டு அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரு த்ரெட்டில் வந்து நீடில் பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி ஆயிட்டு. அதனால் திரும்ப அதை எடுத்துட்டு நம்ம பண்ணோம் அது நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஏதாவது அந்து போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மிஸ்டேக் என்னென்ன வருதுன்னு இதில் உள்ளது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் அதை அப்படியே வீடியோவை நான் வந்து போட்டு விட்டேன். சரிங்களா? இதில் மிஸ்டேக் வரும், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி எடுத்து போட்டு விட்றது சொல்லி கொடுக்குறது. லாக் ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேஸ் பார்த்தீங்களா நீட்டாக இருக்குது. இல்லைன்னா வந்து அந்த சுருக்கு விழுந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பீடு லோட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம். அப்புறம் செயின் போட்டு பேக்கில் செயின் கொண்டு வந்து பீடு லோட் பண்ணி செயின் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு பேக் செயின் கொடுத்து பேக் செயின் எடுத்து அப்புறம் பீடு லோட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து லாக் ஸ்டிச்சு தொடர்ந்து நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக் கிளாஸ் இப்போ போயிட்டுருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்து கற்றுக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து இதை கற்றுக்கிறது மூலம் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரியில் ஆரி ஒர்க் போடுறவங்க எப்படி போடுவாங்க அந்த மாதிரி உங்களால் இது பண்ண முடியும். இப்போ பேசிக்காக தான் கற்றுக்கிட்டு இருக்கேங்க கிளாஸு. எடுத்துட்டு லாக் கொடுத்து
பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்து நம்ம வந்து பீடை லோட் பண்ணுறோம். இது வந்து எந்த இடத்துல, அதாவது இது மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக் டிசைனில் தான் காமிச்சிருப்பாங்க நிறைய இதில். இது வந்து எந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். இது ஒரு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சைடில், அதாவது உள்ளாடி வேறு த்ரெட் இது கொடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் நீங்கள் வந்து அங்கங்கே பீடு வர மாதிரி ஒர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எந்த பிளேஸ்லேயும் நமக்கு எதையும் நம்ம பண்ண முடியும். இந்த ஸ்டிச் இதுக்குள்ள தான் அப்படிங்கிற தாட் இல்லாமல் இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிறது என்ன திறமைகள் இருக்குதோ அது வெளியில் வரும். நம்ம தான் இதை பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாக் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து அதில் வந்து நம்ம பீடு வந்து கொடுக்க முடியாது. ஒரு பீடு அந்த இதில் இருக்கனால கொடுக்க வேண்டாம். அதுலேயே வந்து ஒரு செயின் போட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபினிஷ் பண்ண போகிறோம். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்கள்ட்டே சொல்லுங்கள், இது இந்த மாதிரி ஒர்க்கு போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.